ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 65. சிறிது நேரத்தில் நியூ ஃபைன் கேட்டகரியில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்க பரமேஷின் கம்பெனியின் சார்பில் கலந்து கொண்ட ஹாசினி 2ஆம் பரிசை தட்டிச் சென்றாள். பின்பு டிசைனர்களுக்கான முடிவு அறிவிக்கப்பட ஜெகனின் எலிகன்ட் ஃபேஷன்ஸ் கம்பெனி முதல் இடத்தை பிடித்தது. மனதில் வருத்தம் எதுவுமின்றி சந்தோஷமாக கைத்தட்டி பாராட்டினார்கள் வைத்தீஸ்வரனும் ஆராவும். முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் கேட்வாக் செய்யும்படி சொல்லப்பட்டார்கள். மாடல்களின் டிசைனர்களும் இணைந்து அங்கே மேடையை அலங்கரிக்க அவர்கள் நடந்து வர அப்படியே அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எலிகன்ட் ஃபேஷன் சார்பாக கலந்து கொண்ட மாடல் ரம்யா அவருடைய டிசைனர் விக்னேஸ்வரனோடு வருவதாக அறிவிக்கப்பட திகைத்து போய் வைத்தீஸ்வரன், ஆரா இருவரும் தங்களுக்கு அருகில் திரும்பி பார்த்தனர். அங்கே விக்கி இல்லை. மேடையில் ரம்யாவின் கைப்பிடித்து அழகாக நடந்து வந்தான் விக்கி. வைத்தியும் ஆராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேடையிலிருந்து இறங்கியதும் விக்கியும் ரம்யாவும் ஒருமுறை அணைத்து விலகினர். தேங்க்யூ பேபி என்றான் விக்கி சந்தோஷமாக. ஆல்வேஸ் ஃபார் யூடா என்று அவளும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். வேகமாக அங்கே ஓடி வந்த ஜெகன் விக்கியை அப்படியே தூக்கி சுழற்றினான். ஜெயிச்சிட்டடா மச்சான் என்று கத்தினான். ரம்யா அணிந்திருந்த உடை அனைவரின் கவனத்தையும் கவர்ந்திருந்தது. அதனால் விக்கியின் மேல் ஃப்ளாஷ் லைட்டுகள் விழத் தொடங்கின. அனைவரிடமும் தன் குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தினான் விக்கி. பேச்சற்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா. தன் மேக்கப்பை எல்லாம் கலைத்து கொண்டிருந்த ரம்யாவிடம் வந்து நின்றாள் ஹாசினி. கண்ணாடியில் அவளை பார்த்தவள் திரும்பி என்ன என்றாள். ஸோ எல்லாமே பக்கா பிளான் இல்லை? தோலை குலுக்கியவள் வேற என்ன பண்ணுறது, விக்கி நீட்ஸ் ஹிஸ் லவ் என்றாள் ரம்யா. தன் பார்வையை திருப்பிக் கொண்ட ஹாசினி ஹிஸ் ட்ரூ லவ் என்றாள். புரிஞ்சுக்கிட்டா சரி என்றாள் ரம்யா. ஹாசினி தலையை குனிந்து கொண்டாள். அவள் அருகில் வந்த ரம்யா அவள் முகத்தை நிமிர்த்தி கூறினாள், உனக்கு நல்ல திறமை இருக்கு. யூ ஹாவ் மைல்ஸ் டு கோ. ஆனால் அது நேர் வழியில் இருக்கட்டும். நீ பண்ண தப்பால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்ட. இனி எப்பவும் விக்கியோட லைஃப்பில் உனக்கு இடம் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே. உன்னோட திறமைக்கு யூ கேன் அச்சீவ் எனிதிங். அண்ட் விக்கி இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள். ஹாசினியின் விழிகள் கலங்கின. சியர் அப் பேபி என்று ரம்யா சிரித்து கொண்டே அவளை தன் தோளோடு அணைத்தாள். யூ ஆர் ஸ்டில் அ பேபி, க்ரோ அப் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்றாள். ரம்யாவின் அறையை விட்டு வெளியில் வந்தவள் தூரத்தில் இருந்து விக்கியை பார்த்தாள். அகிலை தன் கையில் தூக்கி வைத்து கொண்டு மற்றொரு கையால் ஆராவை அணைத்தவாறு நின்றிருந்த விக்கியை பார்த்தபோது அவன் முகத்தில் தெரிந்த அவ்வளவு சந்தோஷத்தை உணர்ந்து கொண்டாள் ஹாசினி. சிறு புன்னகை ஒன்று அவள் இதழில் அரும்பியது. இரவு ஆரா புது வீட்டில் அவர்கள் அறையில் கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள். அவளின் ஒரு கை அவள் கழுத்தில் இருந்த தாலியை கெட்டியாக பிடித்திருக்க அவள் பார்வை கண்ணாடியின் வழியே எதிரில் தெரிந்த புகைப்படத்தில் இருந்தது. அதில் விக்கி ஆரா இருவரின் புகைப்படமும் மாறி மாறி வர கண்ணெடுக்காமல் அதனையே பார்த்து கொண்டு இருந்தாள். தன் மேல் அவன் வைக்கும் இவ்வளவு காதலை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று எண்ணி அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். சில நிமிடங்களில் அவள் பின்னே அவனை உணர்ந்தாள். பின்னே இருந்த அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவன் அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை சேர்த்து வைத்து கேட்டான், பாப்பா சந்தோஷமா இருக்கியா? இப்போ உன் மனசுல இருந்த குற்ற உணர்ச்சி போயிடுச்சா? அவள் பதில் சொல்லவில்லை. உன்கிட்ட தான் கேட்குறேன், ஆர் யூ ஹாப்பி? என்றாள். எதுக்கு இப்படி ஒரு கஞ்சத்தனம்? நல்லா சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தைகளில் சொல்லலாம் இல்லை என்றான் ஏக்கத்தோடு. தன் விழிகளை திறந்து கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் பார்வையால் கெஞ்ச சட்டென்று அவன் கையை விலக்கிவிட்டு அவன் பக்கம் திரும்பி அவன் முகத்தை தாங்கி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். இருவருமே தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர். உலகம் மறந்து நீண்ட நேரம் அப்படியே இருந்தனர். சிறிது நேரம் கழித்தும் எல்லாவனிடம் இருந்து விலகிய ஆரா அவன் நெற்றி முற்றி கேட்டாள், என்னை எப்பவும் இதே மாதிரி லவ் பண்ணுவியாடா? எப்பவும் என்னை வெறுத்திட மாட்டியே? எப்பவும் என்னை வேண்டாம்னு சொல்லிட மாட்டியே? என்னை நம்ப மாட்டியா பாப்பா? உன்னை மட்டும்தாண்டா நம்புறேன். சிறு புன்னகையோடு அவள் கன்னம் பற்றி முகம் முழுவதும் சின்ன சின்னதாக முத்தங்கள் வைத்தான். கண்கள் மூடி அதனை ஆழ்ந்து அனுபவித்தாள் ஆரா. இப்போ சொல்லு, சந்தோஷமா இருக்கியா பாப்பா? ரொம்ப. அப்படியே அவளை தன் கையில் ஏந்தி கொண்டு கூறினான், நான் ஃபெயிலியராக இருந்தாலும் எப்பவும் என்ன நீ வெறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கும் தெரியணும்னு தான் நேற்றே நம்ம கல்யாணத்தை முடித்தேன். ஆனால் உன் மனசில் குற்ற உணர்ச்சியோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் இதுக்கான நேரத்தை இன்னைக்கு குறித்தேன். அவன் கழுத்தோடு கைகளை கட்டி கொண்டவள் அவன் முகத்தையே காதலோடு பார்த்து கொண்டு இருந்தாள். லவ் யூ விக்கி, லவ் யூ சோ மச் என்றாள். அதில் மகிழ்ந்தவன் அப்படியே அவளை கட்டிலில் கிடத்தினான்.
சிறிது நேரத்தில் விக்கியின் வாசம் அவள் உடல் உயிர் இரண்டிலும் நிறைந்தது. ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்று தாயாக ஆகியிருந்தாலும் முதன்முறையாக அந்த உணர்வுகளை அனுபவித்தாள். விக்கியின் காதல் அவள் மனதில் எச்சமாக தேங்கியிருந்த தேவையில்லாத நினைவுகளை துடைத்து எறிந்தது. அவள் தன்னை மறந்தாள், இந்த உலகை மறந்தாள். மனம் மூளை இரண்டிலும் விக்கி மட்டுமே வியாபித்து இருந்தான். தன் இளமைக்கும் பசி உண்டு என்பதை இதுவரை உணராது இருந்தவள் விக்கியின் காதலால் மட்டுமே அதனை உணரத் தொடங்கினாள். You're my sunshine, you're my moonlight, you're stars in the sky. Come with me now, you have my desire. Ventiya, Bandaya, Aradhya. கணவனே கேளடா, கனவு நீதானடா, கண் திறந்து காண்கிறேன், காதல் பாயுதடா. நெருங்காதே விலகாதே, உன் பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யா, மெய்யென மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணைவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலைவியின் தலைவியே ஆராத்யா. ஒரு வாரம் கழித்து அகிலின் துணிகளை எல்லாம் அவனுடைய குட்டி சூட்கேஸில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். தாத்தா, நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம்? விக்கி கிட்டேயே கேட்டுக்கோ. விக்கி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதீங்க தாத்தா, விக்கி உங்ககிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். அவனை முறைத்தார் வைத்தீஸ்வரன். யார் சொன்னா அப்படி? அந்த வெட்டி பையன் சொன்னானா? கையை வாயின் மேல் வைத்து பொத்தி சிரித்தான் அகில். எதுக்குடா சிரிக்கிற? அதோ அந்த வெட்டி பையன் என்று கதவருகில் கையை காட்டினான். திரும்பி பார்த்தவர் விக்கியை கோப பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் திருப்பிக் கொண்டார். எதுக்குப்பா என்னை மறைக்கிற? அம்மாவுக்கும் பையனுக்கும் பதில் சொல்லி சொல்லி என்னால் முடியலடா. நல்லா என்னை கோர்த்து விட்டுட்டா இல்லை? என்கிட்ட எதுக்கு சொன்ன? சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. அவர் அருகில் வந்து நின்ற விக்கி, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உன்கிட்ட கேட்காம இது வரைக்கும் ஏதாச்சும் செஞ்சிருக்கனா? அப்பா தானே என்னோட தெய்வம் என்றான். திரும்பி அவனை மீண்டும் முறைத்தார். டேய், உன்னோட நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே இவங்க 2 பேரும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு தானே இப்படி பண்ண. சூப்பர்ப்பா, வயசு ஆக ஆக உன்னோட பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாகிட்டே இருக்கு என்று சொல்லி சிரித்தான் விக்கி. தலையில் அடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன். எல்லாம் என்னோட நேரண்டா. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் ரெடியாக தான் இருக்கேன், மம்மி தான் இன்னும் ரெடி ஆகலை என்றான் அகில். இவளை என்று சொல்லிக்கொண்டே வெளியில் சென்றவன், பாப்பா எங்கே இருக்க என்று தேடிக்கொண்டே அறைக்குள் வந்தான். இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம், நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். அவள் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொள்ள அவள் அருகே வந்து அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்து, பாப்பா உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிளம்பு என்றான். எங்கே போகிறோம்னு சொல்லு, வரேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ நானும் கிளம்ப முடியாது. என்ன பாப்பா இப்படி சொல்கிற? என் மேலே அவ்வளவுதான் நம்பிக்கையா? என் மேலே இருக்கிற காதலெல்லாம் போயிடுச்சா? நான் உன்னை ஏமாத்துவேன்னு நினைக்கிறியா? என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? அவன் கேட்டுக்கொண்டே போக, சி நிறுத்து. நீ பேசுகிற டைலாகை கேட்கறதுக்கு பதில் கிளம்பி ரெடி ஆகிடலாம் என்று விட்டு எழுந்தாள். சட்டென்று அவள் இடுப்பை பிடித்து இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டவன், இப்போதான் நீ குட் கேர்ள். இதுக்கு மேலே கேள்வி ஏதாச்சும் கேட்ட அப்புறம் நான் எப்படி உன் வாயை அடைப்பேன்னு தெரியும் இல்லை என்றான். அவன் கழுத்தோடு கைகளை கட்டிக்கொண்டு இன்னும் நெருங்கி இதழோடு இதழ் உரசும் தூரத்தில் ஒரு நூல் அளவு இடைவெளியில் நின்று கூறினாள், அதுக்கு என்ன, நீ அடக்கு, நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் என்றாள் கிறக்கமாக. ஐயோ பாப்பா, வர வர நீ ரொம்ப பேட் கேர்ள் ஆகிட்டே வர. உன்கிட்ட இப்படி தான் பேட் கேர்ளாக இருக்கணும்னு தோணுது. வேண்டாம்னா சொல்லு நான் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் இதழில் தன் இதழை பதித்து எடுத்தான் விக்கி. கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள் அவனிடம் இருந்து விலகி அவனை தள்ளிவிட்டாள். சரிப்போ, இன்னும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவேன் என்றாள். விக்கி அவர்களை எங்கே அழைத்து சென்றான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.